வேதாத்தியன பரம்பரை நம்முடைய தேசத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த வேதாத்தியன பரம்பரை நடக்கிறதுனா வெறும் படிப்பு மாத்திரம் இல்லை. வேதாத்தியனம்ங்கிறது படிப்பு மாத்திரம் இல்லை. அந்த அத்தியன பரம்பரைக்கு எல்லாம் சேர்ந்து அந்த மந்திரம்ங்கிறது பலனை கொடுக்கணும்னு சொன்னா உச்சாரணம் மாத்திரம் காணும். ஆகார சுத்தம் சத்வ சுத்தி. ஆகாரம் நாம் சாப்பிட்ற ஆகாரம் எப்படிப்பட்ட ஆகாரம்? நல்ல குணங்களை கணிக்கக்கூடிய ஆகாரமா? அதுதான் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு பிரதிபலிக்கணும். குணங்கள்லாம் அதுதான் நீங்க சொல்றேன். ஆத்மாவை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஆத்மாவைன்னு சொன்னா அந்த ஆத்மாங்கிறது அடுத்த தலைமுறைக்கு அந்த மாதிரி அதே பக்தி ஸ்ரத்தையோட வரணும்னு சொன்னா இந்த ஆகாராதி நியமங்கள்லாம் வேணும். ஆகார சுத்தம் சத்வ சுத்தி. அதுக்கப்புறமா ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக. வேதங்கள் ஆச்சாரத்தோடு சேர்ந்து இருக்கும் போதுதான் அந்த வேத மந்திரங்கள்லாம் நமக்கு அதில் சொல்லியிருக்கக்கூடிய பலனை முழுசாக அளிக்கும். ஆகவே ஆச்சாரத்தோடு சேர்ந்து ஆகார நியமத்தோடு சேர்ந்ததுனா இது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரியோ இல்லைன்னா வேற ஏதோ காலேஜ் மாதிரியோ நினச்சக்கூடாது. ஒரு வேத பாடசாலைன்னு சொன்னா அதுக்கும் காலேஜுக்கு ஸ்கூலுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்கு. அது மாத்திக்கலாம் அப்படி இப்படி பண்ண அது அதனுடைய விதம் வேறு. ஆனா இது எப்படின்னா முதல்ல எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இந்த தர்ம சக்கரம்ங்கிறது தொடர்ந்தாற்போல் சுழலும். அப்படின்னா அதே மாதிரியான அனுஷ்டானத்தோட ஆத்ம குணங்களோட இந்த வேதத்தை கிரகிச்சு தாரணம் பண்ணி அது கத்துண்ட வேதத்தை மற்றவாளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவாளுக்கு சொல்லிக்கணும். ஹர ஹர நம பார்வதி பதயே.